கடகராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி மார்கழி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம். கடகராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது, அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதங்களிலே நான் மார்கழி என்கிறார். மார்கழி மாதம் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுது இரவு பொழுதுன்னு இருக்கு. தேவர்களுடைய இரவு பொழுது காலம் 6 மாசம், ஆடி மாசத்துல இருந்து இந்த மார்கழி மாசம் வரைக்கும். இப்போ அடுத்த மாசம் உத்தராயணம் பகல் பொழுது ஆரம்பிச்சிடும். அப்ப இது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த மாதம் மாதிரி. நமக்கு எப்படி தினமும் 4:30 to 6 விடிய காலம், 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தமோ, அதே போல இந்த மாசம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் மார்கழி மாசம். அப்ப இந்த மாசம் நம்மளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு பகவானுடைய கீதங்களை பாடுவதும், வேண்டுதல் இருப்பதும், வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு செய்யும் பொழுது அதாவது திருமண தடை விலகிறதுல இருந்து எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அது இந்த மாதத்திற்குள்ளாகவே நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுதான் இந்த மார்கழி மாசத்துடைய சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது மார்கழி மாசம் 4ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைய தினம். அதை ஏன் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு சனி திசையோ, 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, சனி புத்தியோ, எந்த திசை நடந்தாலும், சனி புத்தி நடந்தாலும் சரி, நம்மளை விட்டு தீய சக்திகள் விலகிறதுக்கும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. 4ஆம் தேதி மார்கழி மாதம் 4ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாசங்கிறது உபய மாசங்கிறதுனால வீடு கிரக பிரவேசம், அதே மாதிரி மன கொள்றது, வீடு நிலக்கால் வாசக்கால் வைக்கிறது, கிரக ஆரம்பம் செய்யறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு. அந்த தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசல் கடப்பவர்களுக்கு இம்மையிலும் சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும், மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் என்பார்கள். ஆக அன்றைய தினம் பெருமாள் கோயிலே பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பரமபத வாசலை கடந்து வர வேண்டும், புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்கழி மாசம் 19ஆம் தேதி ஆருத்ரா ஜெயந்தி. ஆருத்ரா ஜெயந்தி அப்படின்னு, ஆருத்ரா அப்படின்னா சிவபெருமான். அதாவது சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். ஏன் சிவபெருமானை நடராஜ ரூப ஆருத்ரா தரிசனம், அதாவது சிவபெருமானை நடராஜர் ரூபத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய நடராஜனுங்கிறது ஆடலரசன். அவருடைய ஆட்டம் தான் இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கம். அப்படின்னா அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு தொழில் வளர்ச்சி பெருகும், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மார்கழி மாசம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்ப இந்த மார்கழி மாசமே ஃபுல்லாவே தெய்வ வழிபாட்டிற்கும் வேண்டுதல்கள், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு வேண்டுதல் வச்சு இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதத்திற்குள்ளாகவே அவரவர்கள் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் மறைந்திருக்கிறார். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இருந்தாலும் குரு 7வது பார்வையை பார்க்கிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை குரு 7வது பார்வையை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசா தீமைகள் ஏற்படாது. 2ஆம் இடத்ததிபதி 6ல மறைகிறார்னா கொடுத்த வாக்கை, அதாவது வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார சம்பந்தமான ஒரு தடை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்று சொல்ல போவா அது ஒன்று மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி வாக்குஸ்தானம். 6ஆம் இடத்துல மறைகிறார்னா வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும், சுடுசூழ்களை தவிர்க்க வேண்டும். பொருளாதார சம்பந்தமான ஒரு சில தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிவபெருமானை இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு. ஆருத்ரா தரிசனம் செய்வதும் சிறப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூரியனோட அதிதேதை சிவபெருமான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல 14ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்த அதிபதி 5ல் சஞ்சரிப்பது யோகம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, கையெழுத்து மூலமாக நீங்க ஏதாவது கான்ட்ராக்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு.
அதே போல பார்த்தீங்கன்னா கமிஷன், ஏஜென்சி, ஸ்டேஷனரி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான லாபகரமான மாதமாக இருக்கும் இந்த 3ஆம் இடத்ததிபதி 5ல் செஞ்சிருக்கும் பொழுது. அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்ததிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்ததிபதி 5ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவரே 6ல் மறைகிறார். 3ஆம் இடத்ததிபதி 6ல் மறைகிறார்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் போடுறது, கையெழுத்து டாக்குமெண்ட் விஷயங்கள் எந்த புது முயற்சிகளும் எடுக்கக்கூடாது 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி 12ஆம் இடத்ததிபதியும் அவர் தாங்கிறதுனால இது ஒரு யோகம். அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா அதுக்கு பேரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் செயல்படும். அப்ப எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத ஒரு பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்ததிபதி 6ல் மறைகிறார் 14ஆம் தேதிக்கு அப்புறம். ஒரு வகையில நன்மையும் செய்யும். ஒரு வகையில பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா நீங்க இந்த ஒப்பந்தம் டாக்குமெண்ட் கையெழுத்து விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். அந்த சம்பந்தமான புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 5ஆம் தேதி வரை. அடுத்துக்கு அப்புறம் அவரும் 6ஆம் இடத்துல தான் மறைகிறார். அப்ப 4ஆம் இடத்ததிபதி 6ல் மறைகிறார்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிலம், இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அது சம்பந்தமான புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. 11ஆம் இடத்ததிபதி அவர் தாங்கிறது 6ல் மறைகிறார் அப்படின்னா நீங்க மூத்த சகோதரிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போஸ்ட் போடுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப ஆனாலும் குரு பார்வையில தான் இருக்கார் அப்படிங்கிறதுனாலய சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. இந்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி மல்லிகை பூ சாற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான யோகமான பலனை செய்யும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மாமியார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த 5க்கும் 10 கூடிய செவ்வாய் இந்த மாசம் 6ல் தான் மறைகிறார். அதுவும் குரு பார்வையோட இருக்கிறதுனால ஒரு சிறப்பு. அவருடைய கெடுபலன் பெருசா நடக்காது. அப்ப 5க்கும் 10க்கும் உடையவர் 6ல் மறைகிறார். 5ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைகிறார்னா நீங்க வீட்டில் வயதானவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்ததிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழில் போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்ப தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த மாசம் நல்லது அப்படிங்கிறது தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு பார்வையில் இருந்தாலும் ஒரு 6ஆம் இடத்துல மறைகிறார். 5க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய். அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யோகாதிபதி 6ல் மறையும் பொழுது குரு பார்வையில் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது செவ்வாய்க்கிழமை சென்று செவ்வரளிப்பு சாற்றி பன்னீரால் அபிஷேகம் செய்து செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்வது தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கும் தொழில் சம்பந்தமான ஒரு லாபத்திற்கும் உங்களுக்கு சிறந்த வழிபாடாக இந்த மார்கழி மாத கடகராசிக்காரர்களுக்கு அமையும். ஆக இந்த மாசங்கிறது முருகப்பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக இருக்கும். வழிபாடு மூலமாக வளம் காணக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.